இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம ரீசனிங்ல ரேங்கிங்கை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை வந்து பார்ப்போம். மோகன் இஸ் taller than ஷாம் பட் shorter than ரமேஷ். ரமேஷ் இஸ் taller than ரஜத் பட் shorter than கௌதம். இஃப் ஷாம் இஸ் taller than ரஜத் தென் who is the shortest among all அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மோகன் என்பவர் ஷாமை விட உயரமானவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மோகன் அப்படின்ற ஒரு ஆளு ஷாமை விட உயரமானவர், ஆனால் ரமேஷை விட உயரம் குறைந்தவர். அப்ப ரமேஷ் வந்து மோகனை விட உயரமானவர்னு அர்த்தமா? கரெக்ட் தானப்பா? மோகன் அப்படின்றவர் ஷாமை விட உயரமானவர், ஆனால் ரமேஷை விட உயரம் குறைந்தவர். நெக்ஸ்ட், ரமேஷ் என்பவர், ரமேஷ் என்ற ஒரு ஆளு ரஜத்தை விட உயரமானவர், ஆனால் கௌதமை விட உயரம் குறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கௌதம் வந்து ரமேஷை விட உயரமானவர்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஷாம் என்பவர் ரஜத்தை விட உயரமாக இருந்தால், சோ ஷாம்ன்ற ஒருத்தரும் ரஜத்தை விட உயரமா இருந்தா இவர்களில் மிகவும் உயரம் குறைந்தவர் யார்? இதுதான் கொஸ்டின். சோ நான் என்ன செய்யறேன்னா, இதுல எல்லாத்துலயும் பாருங்க ரஜத் தான் கடைசியா இருக்காரு. சோ ரஜத் எடுத்துக்கிறேன், அதுக்கு முன்ன ஷாமு, சோ ஷாமுக்கு முன்ன மோகனு, சோ மோகனுக்கு முன்ன ரமேஷ், இங்க ரமேஷுக்கு முன்ன கௌதம். சோ இவர்களில் மிகவும் உயரம் அதிகமானவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌதம். நம்ம கொஸ்டின் உயரம் குறைந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. சோ ரஜத் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி.